எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் 8ஆம் பாவாதிபதி எங்கே அமர்ந்துள்ளார், அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 8ஆம் வீடு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த 8ஆம் வீட்டினுடைய அதிபதி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எங்கே இருந்தால் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் 8ஆம் வீடு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் வந்து மேஷ லக்னமாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிங்களேன், உங்களோட 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய். ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னா உங்களோட 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு. நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கீங்கன்னா உங்களோட 8ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி. நீங்கள் கடக லக்னமாக இருக்கீங்கன்னா கடக லக்னத்துக்கு 8ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி தான். நீங்கள் சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு. நீங்கள் கன்னி லக்னமாக இருக்கீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு 8ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய். நீங்கள் துலாம் லக்னமாக இருக்கீங்கன்னா உங்களோட 8ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன், அதாவது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் 8ஆம் பாவாதிபதியாகவும் வருவார். புரியுறதுங்களா? நீங்கள் விருச்சக லக்னமாக இருக்கீங்கன்னா விருச்சக லக்னத்துக்கு 8ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன். நீங்கள் தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு 8ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திரன். நீங்கள் மகர லக்னமாக இருக்கீங்கன்னா மகர லக்னத்துக்கு 8ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூரியன். நீங்கள் கும்ப லக்னமாக இருக்கீங்கன்னா கும்ப லக்னத்துக்கு 8ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன். நீங்கள் மீன லக்னமாக இருக்கீங்கன்னா மீன லக்னத்துக்கு 8ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன். இப்போது உங்களோட லக்னம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும், உங்களோட 8ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போது 8ஆம் பாவம் அப்படிங்கிறத வச்சு எதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். 8ஆம் வீடு அப்படிங்கிறது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 8ஆம் வீடு அப்படிங்கிறது அவமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் வீடு அப்படிங்கிறது கண்டம்னு சொல்லுவாங்க, மரணம்னு சொல்லுவாங்க. அதே போல் வட்டி கட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். வளர்ப்பு பிராணிகளால் தொந்தரவு அப்படிங்கிறது 8ஆம் பாவம் அப்படிங்கிறத சொல்லும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 8ஆம் பாவம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும். கெட்ட செயல் எல்லாமே 8ஆம் பாவம் தான். தானாக துளைந்த போதல்னு சொல்லுவோம் இல்லையா, தானாக துளைந்த போதல் அப்படிங்கிறது 8ஆம் பாவத்தை வச்சு சொல்லணும். வரதட்சணை சீர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து 8ஆம் பாவம் சொல்லணும். பெண் ஜாதகத்துக்கு வந்து 8ஆம் வீடு அப்படிங்கிறது மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் அப்படிங்கிறது 8ஆம் பாவம் தான். கசப்பான சில விஷயங்களை வந்து 8ஆம் பாவத்தை வச்சு சொல்லணும். அதே போல் கர்ப்பப்பை அப்படிங்கிறத 8ஆம் பாவத்தை வச்சு சொல்லணும். மறைபொருள் ஆய்வு, இந்த ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது எல்லாமே வந்து 8ஆம் பாவம் தான். ஈட்ட பெறாத வருமானம், அதாவது ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா ஈட்ட பெறாத வருமானம், அதாவது அவரால் சம்பாதிக்கவே முடியாத ஒரு பணம் அப்படிங்கிறது 8ஆம் பாவம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும். அதே போல் நீண்ட ஆயுள் அப்படிங்கிறதையும் 8ஆம் பாவம் அப்படிங்கிறத சொல்லும். பாரம்பரியம் அப்படிங்கிறத 8ஆம் பாவத்தை வச்சு சொல்லணும். ஓய்வூதியம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த காப்பீடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, இது எல்லாமே 8ஆம் பாவத்தை வச்சு சொல்லணும். அதே போல் மர்மஸ்தானம்னு சொல்லுவோம். சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். விபத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். தீயினால் ஏற்படக்கூடிய காயங்கள் அல்லது தற்கொலை எண்ணங்கள், கெட்ட செயல் அப்படிங்கிறது எல்லாமே 8ஆம் பாவம் தான். கொடுமை, கலவரம், கவலைகள், அவமானம், தாமதம், மன வருத்தம், ஏமாற்றம், இழப்பு, இடையூறு, அந்த மாதிரி என்னெல்லாம் கெட்டதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கோ இது எல்லாமே வந்து 8ஆம் பாவம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இப்போ உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் வீடு அப்படிங்கிற விஷயம் வந்து என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். 8ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது உங்களோட 8ஆம் பாவாதிபதி உங்கள் லக்ன பாவத்திலே, அதாவது முதல் வீட்டிலே இருந்தார் அப்படின்னு நினச்சிக்கங்களேன், வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அந்த ஜாதகர் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். அதாவது மருத்துவமனைக்கு சென்று வந்து அதற்காக நிறைய செலவு பண்ணுவார் அப்படிங்க சொல்லலாம். அவருக்காக போகலை அப்படின்னாலும் கூட அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் செலவு அப்படிங்கிற விஷயம் செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயம் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அந்த பர்சன் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆன்மீகத்தின் மேலே அதிகமான ஈடுபாடு அப்படி விஷயம் வரலாம், இல்லை ஜோதிடத்தின் மேலே அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படிங்கிற விஷயத்தில் வரலாம். மறைபொருள் ஆய்வுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரிசர்ச் அப்படி செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படி விஷயம் இருக்கும். ஆழமான சிந்தனை உடையவர் அப்படிங்கிறத ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். இதே வந்து 8ஆம் பாவாதிபதி அப்படி சொல்லக்கூடியவர் 2ஆம் பாவம் அப்படிங்கிற தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்தார்னா குடும்பத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். பரம்பரை சொத்து அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு வரும். அது வந்து அந்த ஜாதகர் லாபமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் அவர் வந்து பேசுகிறாருன்னு நினச்சிக்கங்களேன், நான் இருந்து என்ன பெருசாக சாதிக்க போகிறேன், மரணத்தை பற்றி அதிகமாக பேசுவார். அதே போல் எனக்கு இன்னும் எவ்வளோ சீக்கிரம் எனக்கு நாள் இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவரோட பேங்க் பேலன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். திடீர் வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். இதே 8ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவத்தில் இருந்தார் அப்படின்னு நினச்சிக்கங்களேன், சகோதரர்களுக்கு இடையே வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படி வரும். அதே போல் அந்த ஜாதகருக்கு தைரியம் அப்படிங்கிறது சற்று குறைவாக இருக்கும். ஆனால் துணிச்சல் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதனால் நிறைய சவால்களை சந்திப்பார். துணிச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் துணிச்சல். அது வந்து அந்த ஜாதகர் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தை அந்த ஜாதகர் செஞ்சானா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். திடீர் பயணங்கள் அப்படிங்கிறது அந்த ஜாதகர் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்ல முடியும்.
இதே வந்து 8ஆம் பாவாதிபதி அப்படி சொல்லக்கூடியவர் போய் 4ஆம் பாவத்தில் இருந்தால் வீட்டில் அமைதி அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறத சொல்லலாம். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை அப்படி விஷயம் இருக்கும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சொகுசாக இருக்கக்கூடிய அந்த கட்டுலாம் சொல்லுவாங்களா, இது எல்லாமே இந்த பழுதடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடிக்கடி வந்து ரிப்பேர் பண்ணுற மாதிரி சூழ்நிலைலாம் வருவதற்கு நிறைய சான்சஸ் அப்படியும் இருக்குது. ஆனால் அந்த வீடு வந்து கொஞ்சம் அமைதியாகவே இருக்கும். ஒரு ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதே வந்து 8ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் போய் 5ஆம் பாவத்தில் இருந்தார்னா பிள்ளைங்களோட வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ரகசியமான காதல், ரகசியமான திருமணம் அப்படிங்கிறதுலாம் இந்த ஜாதகருக்கு நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த குடும்பத்தில் கூட யாராவது ஒருத்தர் வந்து வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். மந்திரம், யந்திரம், தந்திரம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஈடுபாடு அப்படி விஷயம் அந்த ஜாதகருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் முதலீடு அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகர் செஞ்சுருக்காருன்னா முதலீட்டினால் அந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய ஒரு பணம் அப்படி விஷயம் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அந்த தசாபுத்தி அப்படின்னு வரும்பொழுது. இதே வந்து 8ஆம் பாவாதிபதி அப்படி சொல்லக்கூடிய போய் 6ஆம் பாவத்தில் அமர்ந்தார் அப்படின்னா 8ஆம் பாவாதிபதி ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் அமர்வது அப்படிங்கிறது யோகம்னு சொல்லுவோம். அப்போ எதிரியை வெல்லக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிற அந்த ஜாதகருக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற சொல்லலாம். கடன்கள் மற்றும் வழக்குகள் வந்து சிக்குவார், ஆனால் அதுலேருந்து வெளியும் வருவார் அப்படிங்கிற சொல்லலாம். சில பேர் இந்த கடன் அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வரது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் வழக்கு அப்படிங்கிற விஷயம் போட்டு அந்த வழக்குனால ஒரு லாபம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான ஒரு ஃபீல்டில் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதே வந்து 8ஆம் பாவாதிபதி அப்படி சொல்லக்கூடியவர் 7ஆம் பாவத்தில் இருந்தார் அப்படின்னா வாழ்க்கை துணையோட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். திருமண வாழ்க்கையில் ரகசியம் அல்லது திருமண வாழ்க்கையில் சில சிரமங்கள் அப்படி விஷயம் ஏற்படுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா பிறந்த இடத்தை விட்டு வெளிநாட்டிலையோ இல்லை வெளியூர்லையோ இல்லை வேறு மொழி பேசக்கூடிய மாநிலத்துக்கோ நீங்கள் போயிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். துணையின் மூலம் பரம்பரை சொத்து, அதாவது வரதட்சணையாக இல்லைனா வந்து மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ ஒரு பெரிய ஒரு சொத்து அப்படி விஷயம் இருந்து அது ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருந்து இந்த திருமணம் முடிந்ததற்கு பிறகு இவங்களுக்கு வந்து அந்த சொத்து கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத கூட சொல்ல முடியும். இதே 8ஆம் பாவாதிபதி 8ஆம் பாவத்திலே இருந்தார் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், இது மிகவும் வலிமையான நிலை அப்படின்னு சொல்லலாம். நீண்ட ஆயுளை குறிக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் இந்த ஜாதகருக்கு நிறைய விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு இன்ட்யூஷன்ஸாகவே தெரியும். அதாவது இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் போய் படிச்சிங்க, இதெல்லாம் எங்கே தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த ஜாதகர் நிறைய ஞானம் அப்படின்னு பெற்றிருப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். பரம்பரை சொத்து அப்படின்னு நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதே 8ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவத்தில் போய் இருந்தார் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், தந்தையுடன் சிரமங்கள் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்கும். இல்லைனா அவருடைய வாழ்க்கையில் நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு அப்படி செய்வார் அப்படிங்கிறத சொல்லலாம். வெளிநாட்டின் மூலம் வந்து நல்ல லாபம் முடிச்சு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே போல் நிறைய ஆசீர்வாதங்கள் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறத அந்த ஜாதகர் வாங்குவார் அப்படிங்கிற சொல்ல முடியும். அதிர்ஷ்டத்தினால நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிற அந்த ஜாதகருக்கு நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும். இதே வந்து 8ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 10 அப்படிங்கிற கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் போய் இருந்தார் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், தொழிலில் வந்து அந்த ஜாதகருக்கு நிறைய மாற்றங்கள், இந்த திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிங்க, 8ஆம் வீடு அப்படிங்கிறது திடீர்னு நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் 8ஆம் பாவம் அப்படிங்கிறது தான் குறிக்கும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் தாயோட தொழில் அப்படிங்கிறது, தாய் தந்தையோட தொழில் அப்படிங்கிறது கூட எடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த ஜாதகருக்கு இருக்கும். அதில் வந்து அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த ஜாதகருக்கு பெரிய பேர் புகழ் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். ஆனால் யாருக்கு வந்து 10ல் போய் அந்த 8ஆம் பாவாதிபதி இருக்கிறாரோ அந்த பர்சன் வந்து தாய் தந்தையோட தொழில் அப்படிங்கிறது ஒரு இழி தொழிலாக நினைப்பார். அதாவது அந்த தொழிலை எடுத்து பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு வரும். அப்படிலாம் பார்க்காம அவர் வந்து தாய் தந்தையர் செய்த தொழில் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஜாதகர் அதை செஞ்சார்னா அந்த ஜாதகரோட லைஃப்பில் ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் அப்படி விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இதே 8ஆம் பாவாதிபதி அப்படி சொல்லக்கூடிய 11ஆம் வீடு அப்படின்னு லாபஸ்தானத்தில் இருந்தார்னா திடீர் லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சொத்துக்கள் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஜாதகரை பொறுத்தவரை இந்த ஜாதகருக்கு பரம்பரை சொத்தே இந்த ஜாதகர் ரொம்ப பெருசாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த ஜாதகர் ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த ஜாதகர் நடக்கும். சில சவால்கள் அப்படிங்கிற விஷயம் தான் அந்த ஜாதகருக்கு இருக்குமே தவிர நினச்சது நிச்சயமாக நடந்துடும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இதே 8ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவத்தில் போய் இருந்தார் அப்படின்னாலும் கூட ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் அமர்வது அப்படி யோகம் அப்படிங்கிறதுனால இவர் பிறந்த இடத்தை விட்டு தூரமாக போயிட்டார், குறைஞ்சது ஒரு 100-150 கிலோமீட்டர் தூரமாக போயிட்டாலே
அவரோட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும். ஆன்மீகம், யோகா, தியானம் இதிலலாம் வந்து அந்த ஜாதகர் நல்லா சம்பாதிப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். மறைமுகமாக நிறைய செலவு பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய தான தர்மங்கள் அப்படி செய்வார் அப்படிங்கிற சொல்லலாம். இந்த பரம்பரை சொத்து அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டில் கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த தசாபுத்தி அப்படிங்கிறது வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு அது சரியாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு 1000-1500 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு 10-15 வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9962410058. நன்றி, வணக்கம்.